Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 10ல exercise sum number 11 பார்க்குறோம். An asset is purchased for rupees 50,000. Asset வந்து 50,000 க்கு purchase பண்ணுறாங்க. The rate of depreciation is 15%. Rate of depreciation 15% அவங்களே கொடுத்துட்டாங்க. Calculate the annual depreciation for the first 2 years. 2 yearsக்கு depreciation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட்னா diminishing balance method. Diminishing balance methodனாலும் written down value methodனாலும் ஒன்று. ஓகேவா? இப்போது இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட் ரேட் மெத்தட்னா நம்ம எந்த இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாலும் ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடாக இருந்துச்சுன்னா அதாவது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து அதை லெஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வச்சு தான் நம்ம வந்து ரிட்டன் டவுன் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிப்போம். நீங்கள் போக போக வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. சம் போட போட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை வச்சு நம்ம சொல்யூஷன் போட்டிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் என்ன வேல்யூ 50,000, டெப்ரிசியேஷன் வேல்யூ 15% கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எத்தனை இயருக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 2 இயர்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 50,000, அதில் 15% கால்குலேட் பண்ணிங்கன்னா 7,500. இது வந்து ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகேவா? இதே நம்ம செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் அதாவது ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் நம்ம இந்த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதிலே தான் கண்டுபிடிச்சிட்டே வருவோம். எவ்வளோ இயர் கேட்டாலும் அதில் கால்குலேட் பண்ணுவோம். இதே டிமினிஷிங் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறதுனால செகண்ட் இயருக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சா டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிவிட்டு அந்த வர்ற ஆன்சரோடு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 50,000, அதுலேருந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோனா 7,500. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 42,500 வரும். அதில் 15% போட்டிங்கன்னா 6,375. ஓகேவா? இது செகண்ட் இயர். அதே மாதிரி தான் வரும். இப்போ தேர்ட் இயர் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், இந்த ஆன்சரோட 42,500ஓட 6,375 லெஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வச்சு அதுக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க 2 இயர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 2 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள், 12th சம் பாருங்கள். A boiler was purchased on 1st January 2015 from abroad for rupees 10,000. பாய்லர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா ஜான்வரி 2015 எங்கேருந்து அப்ராட்லேருந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷிப்பிங் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2,000 சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி ஒரு 7,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இன்ஸ்டலேஷன் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்னால் 1,000 சொல்லியிருக்காங்க. Calculate depreciation for first 3 yearsக்கு கேட்டிருக்காங்க. depreciation 10% per annum on diminishing balance method or written down value method. Assuming that the accounts are closed on 31st December each year. அவங்க கொடுத்துருக்காங்க 31st December தான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன செலவு பண்ணாங்களோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் கிடைக்கும். அதுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 10,000 அந்த மிஷின் பாய்லர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஆனால் அவங்க இம்போர்ட் டியூட்டிக்கு செலவு பண்ணது 2,000, 7,000 வந்து ஃபார்வர்டிங் சார்ஜ் ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ்க்கு 2,000, இம்போர்ட் டியூட்டிக்கு ஒரு 7,000, 1,000 வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். இது எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் கிடச்சிடும். இப்போ டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க 10% சொல்லியிருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், இந்த ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவோ அதுலேருந்து 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2,000 கிடைக்கும். அதான் ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன். அதாவது ஜான்வரி 1 2015 மெஷின் பாய்லர் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து எப்போ போட போகிறோம் 31st 12 2015 எல்லா டிசம்பரோட எண்டில் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணாச்சு. இதே செகண்ட் இயருக்கு என்ன பண்ண போகிறோம் 31st 12 2016க்கு கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 20,000, இதில் ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் 2,000 ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது டிமினிஷிங் வேல்யூ பேலன்ஸ் மெத்தட். அப்போ 20,000 minus 2,000 18,000 வரும். அப்போ 18,000ல் 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,800. நெக்ஸ்ட் தேர்ட் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், இந்த 18,000லேருந்து 1,800 லெஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ 16,200 வரும். 16,200ல் 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,620. ஓகேவா? இப்போ 3 இயர்ஸ்க்கும் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. டிமினிஷிங் வேல்யூ மெத்தட்னா நம்ம அப்படியே லெஸ் பண்ணிக்கிட்டே வரணும்.
ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா நம்ம ஒரிஜினல் காஸ்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டே வருவோம். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணி டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.